ஏய் இங்க பார், நான் சொல்றத ஒழுங்கா கேட்டினா உனக்கு எல்லா வேலையும் கத்துருவேன், புரியுதா? ரொம்ப நாளா இதேதான் சொல்லிக்கிறேன் முதலாளி, எப்பதான் கத்துருவா? சொல்றதே கேட்க மாட்டீங்களாடா. அந்த போடுகால் எங்க போச்சுன்னு தெரியல, கடை வைக்க போறேன்னு போச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல. முதலாளி அவன் நல்லா சம்பாதிச்சு பணக்காரன் ஆகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். கீச்சிருவாரு ஓட. உனக்கு வாய்த்தாய் சொல்லு முதலாளி, அவன் பணக்காரன் ஆகிட்டு போறான்னு. டேய் அவனை பத்தி பேச்சு எடுக்காத, சுத்தி எடு, வேலையை பார்க்கலாம். உன் காலம் தான் இருக்கிற சுத்தி ஏத்துக்கோ. எத்து கூடண்டா இந்த மூதவிக்கு இது கூட எட்டாது, என்ன சொல்லியா? என்னடா சொன்ன? ஒன்னே இல்ல சுத்தி சுத்தி வாங்கிட்டேன், என்ன பண்றது? நான் முதலியா சுத்தி கேட்ட கையில கம்முன்னு வச்சு நிக்கிறா. என்னடா வேலையே வரலையடா இன்னைக்கு, என்ன பண்றது? நீ கவலைப்படாத, நான் போய் வேலை பிடிச்சுன்னு வரேன். இவன வேலை பிடிச்சுன்னு வருவான், சரி ஏதாவது பிடிச்சுன்னு வரட்டான். காடியில் தாங்க ராமு, எதுவுமே பேசாத கம்முன்னு. ராம ராம என்னடா குப்பா? நான் ராம, என் மேல கோவமாண்ணா பின்ன இருக்காதாடா, பின்ன எவ்வளவு திமிரா பேசிட்டு போனா அன்னைக்கு. அது விடுப்பா, அன்னைக்கு ஏதோ கோவமா பேசுறேன், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைச்சுப்பியா? என்ன கடை ஆரம்பிக்கலான்னு வந்தீங்களா? அட அது இல்லப்பா, என் பையனை வேலைக்கு சேர்த்துக்குப்பா. என்ன ஷாக் அடிக்குது போல? ஐயோ ஏமா, ஐயோ ஏமா ஏமா அடிக்காதடா, அடிக்காதடா. டேய் டேய் டேய், என்னடா அப்படி அடிக்கிறீங்க? நிதுடா டேய். முதலாளி உனக்கு இவ்வளவு நேரம் ஷாக் அடிச்சிச்சு முதலாளி, நாங்க தான் காப்பாத்தணும். ஷாக் அடிச்சா? யாரா சொன்னது? இவ்வளவு நேரம் கை காலெல்லாம் வச்சு நின்னுச்சு, என்ன இப்படி பேசுற ராம? டேய் நான் சிரிச்சேன்டா. சிரிச்சியா? ஐய கன்றாவி, ஷாக் அடிச்சிச்சுன்னு காப்பாத்தணுமே. நீ உன் பையனுக்கு வேலை கேட்டல, அந்த சந்தோஷத்துல சிரிச்சேன்டா. நைனா அம்மா தரட்டு நைனா, இந்த ஆளுக்கு இன்னும் 2 போட்டுருக்கணும். அப்ப என்ன கடை எதுவும் வைக்கலையா? ராம கடலாம் எதுக்கு ராம, பையனை வேலைக்கு சேர்த்து ராம. இனிமேல் பட்டு ஒழுங்கா இருப்பியாடா? ஒயங்க இருக்கிற முதலாளி. வா இது வந்து உக்காரு. போடா, இனிமேட்டு இருந்து ராம் சொல்றதுதான் நீ கேட்கணும். சரி நைனா, போய் உட்காரு போ. வரண்டா போன. நீ எங்க சுத்தினாலும் இங்க தான்டா வரணும். என்னடா 2 நாள் லீவ் போட்டு என்னதான் பண்ண? உனக்கே தெரியும். என்ன பண்ணன்னு கேட்டா உனக்கே தெரியும்ன்றான். பாப்பா இந்த ஆளு எங்க பார்த்த மாதிரி இருக்க. முதலாளி உன் மேல செம்ம கோவில் இருக்கிறாரு முதலாளி. ஏன் மேல எதுக்கு இந்த ஆளு கோபமா இருக்கான்? ஏய் கிரில் எடுத்து தரேன்னு காசு வாங்கினீங்கடா? நான் எங்க வாங்கினேன்? இவனுக்கு தான் வாங்கினானுங்க. முதலாளி என்னடா நீங்க தானே வாங்கினீங்க? அதான் இப்ப வந்து சேர்ந்துட்டோம்ல. நான் சோக்கா பிட்ட போட்டு பாரு. சரி போப்பா, நான் எடுத்துறேன். என்ன எடுத்துறேன்? அவனுக்கு கிரில் எடுத்தாரன் நானுங்கள, அது நான் எடுத்துறேன். கிரில்லாம் எடுத்தாச்சு, நடந்தது என்ன தெரியுமா? டேய் கிரில் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டோமே. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? நட்டரில் நிக்கிற. ஏம்பா நீ தான் கிரில் எடுக்க சொன்ன, எடுத்துக்கிறாங்க. நட்டரில் எப்படி நிப்ப? அவன் ஜேசிபி வச்சு எடுத்தானுங்கடா, வீடு இடிஞ்சு போச்சு. ஜேசிபி வச்சு எடுத்தாங்களா? வீடு இடிஞ்சு போச்சா? நடுத்தரில் நிக்கிறான்டா நாடாரிகளா. டேய் என்னடா இது? எப்படியோ பேசி அமுச்சு விடு முதலாளி. பேசி அனுப்புற மாதிரியோட பண்ணி வச்சுக்கிற. உன்னை எவ்வளவு ஜேசிபி வச்சு எடுக்க சொன்னது? முதலாளி ஈஸியா எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தேன், அதான் ஜேசி போயிடுச்சேன், வீடு இஞ்சிச்சு. வீட்டுக்கு போய் சொல்லுங்கடா. எப்பா இப்படி போயா, அப்படி போ. நான் காமெடி பண்றீங்களா? நீ தானே வழி கேட்டா? இந்த வழியிலடா, வேற வழி. வேற வழியா? எனக்கு கைத்து வழியா, அந்த வழியா? ஏய் நான் கடுப்பேத்துறியா? ஏம்பா கடை முன்னாடி வந்து கத்தின்னு கிடக்காத, போப்பா. என் வீட்டுக்கு போய் சொல்லியா? தவறுப்பா, இச்சுது அவன், காசு கொடுத்தது அவங்கிட்ட, என்கிட்ட வந்து கேட்டுன்னு இருக்க. அவன் உன் கடையில தான் வேலை செய்யறான். இப்போ என்கிட்ட தான் செய்யறான். செய்யறான் இல்ல, போலீஸ் கூட்டிட்டு வரேன். டீ கடையில டீ குடிச்சிருந்தாங்க பாரு, அவங்க குடினானா? ஏய் என்னடா போலீஸ் கிரிஸ்ட்டு போறாந்தாலே? முதலாளி என்னை எப்படியாச்சும் காப்பாத்திருங்க முதலாளி. அட பாவி. எப்பா மண்டியா என்னயா? இங்க வா. இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. என்னடா இது? வச்சுப்பா, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். எனக்கு கூட கொடுத்தது இல்ல இவ்வளவு பெரிய அமௌண்ட். டேய் என்ன 50 ரூபா கொடுத்து அமௌண்ட்ன்றீங்க? பார் போலீஸ் கோர்ட்டுன்னு போனா இருக்கிறதெல்லாம் உருவிடுவாங்க, பாத்துக்கோ. டேய் அதுக்குன்னு 50 ரூபாடா. அட இப்ப போறியா இல்ல வெள்ளி அடிச்சுட்ட மண்டையில? டேய் உன்னை காப்பாத்தி விட்டுக்கிறேன், இனிமேல் பட்டு ஒழுங்கா இருக்கணும். என்னடா பாக்குற? வா அந்த கட்டையடி.
என்ன பண்ணோம்? போட்ரு. ஏம்மா ஏப்பா டேய் 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 நித்துடா டேய் நித்துடா அப்பா ஐயோ முதலாளி அவன் தான் போட சொன்னான் முதலாளி. டேய் நான் கீழே போட சொன்னா உன் மேல போடுறான். அப்பா இன்னும் அடி அடிக்கிறானுங்க போறங்கடா. வேற என்ன பண்ண முதலாளி? இந்த மிஷினை தூக்கி தள்ள வை.